வரலாறு திரும்புகிறது. மீண்டும் சொல்கிறோம், வரலாறு திரும்புகிறது. தன்னுடைய 22 வயதில் ஒரு முடிவு எடுத்தார். 1972 கட்சியில் சேர்ந்து 1976 எம்எல்ஏ ஆகி அண்ணனுடைய வாழ்க்கையில 2 மிகப்பெரிய முடிவுகள் மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கி இருக்கு. அதுல ஒண்ணு 72 புரட்சி தலைவரோட இணைந்து 76 எம்எல்ஏ ஆகி 77 ஒரு மிகப்பெரிய வரலாற்றை புரட்சி தலைவர் உருவாக்கினார் ஒரு தீய சக்திக்கு எதிராக. அதற்கப்புறம் 1989 மீண்டும் ஒரு குழப்பங்கள் தமிழ்நாட்டில் உருவாகிய பொழுது அப்பொழுதும் அண்ணன் எடுத்த முடிவுதான் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது. அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடன் சேர்ந்தார். 3வது முறையாக வாழ்க்கையில் 2025 ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க 2026 தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் நம்முடைய தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக அடுத்த ஒரு வரலாற்றை வரலாற்றை உருவாக்க இன்றைய தினம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.